அனைவருக்கும் வணக்கம். அடுத்து வரக்கூடிய நாட்கள் விருச்சிக ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தவரை பொருளாதார வசதிக்கு குறைவு இல்லை. செலவுகள் ஏற்பட்டாலும் சமாளித்து விடக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. நெருங்கிய உறவினர்களிடம் பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும். இதனால் தேவையற்ற பிரச்சனைகளை நீங்கள் தீர்த்து விடலாம். அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நல்ல இடத்துல திருமணம் நிச்சயமாகக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிக்கும். இருக்கும் வேலையில் இருந்து வேறு வேலைக்கு எப்போது முயற்சிக்க வேண்டாம். அலுவலகத்தில் சக பணியாளர்களை அனுசரித்து செல்ல வேண்டும். வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் இப்பொழுது வேண்டாம். சக வியாபாரிகளின் பேச்சை கேட்டு புதிய முயற்சிகள் எதிலும் நீங்கள் ஈடுபடாமல் இருப்பது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லப்படுது. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் அதிக பொறுப்புகளால் மனதில் சோர்வும் உடல் அசதியும் உண்டாகும். அலுவலகத்திற்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலைகள் உற்சாகம் தருவதாக ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வரக்கூடிய நாட்கள் ஒரு சிறப்பான நாட்களாக அமைய வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவது ரொம்பவே நல்லது. விருச்சிக ராசியில் விசாகம் 4ஆம் பாதம், அனுசம், கேட்டை என நட்சத்திரங்கள் இருக்குது. கிரகநிலை அப்படின்னு பார்த்தா ராசியில் சூரியன், புதன், தன வாக்கு, குடும்பஸ்தானத்தில் சுக்கிரன், சுகஸ்தானத்தில் சனி, பஞ்சமஸ்தானத்தில் ராகு, கலசரஸ்தானத்தில் குரு, பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய், லாபஸ்தானத்தில் கேது என கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. இந்த வாரம் பேச்சு திறமையால் வெற்றிகள் உண்டாகும். போட்டிகளில் சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். சின்ன விஷயங்களால் உங்களுக்கு மன நிறைவு உண்டாகும். மற்றவர்களால் அமைதியின்மை உண்டாகலாம். அடுத்தவர் பேச்சை கேட்பதை குறைப்பது நல்லது. எந்த ஒரு செயலையும் திட்டமிட்டு செய்வது உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்குது. குடும்பத்தில் இருப்பவர்களுடன் வாக்குவாதத்தை தவிர்ப்பது உங்களுக்கு நல்லதாக இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே ஒருவரை ஒருவர் அனுசரித்து பேசுவது நன்மை பயக்கக்கூடியதாக இருக்குது. தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் நீங்கி விருத்தி அடையக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலைப்படு அதிகமாக இருக்குது. கவனமுடன் பழகுவது நல்லது. பெண்களுக்கு பேச்சு திறமையினால் உங்களுடைய காரியங்களை செய்து முடித்து வெற்றி காண்பீங்க. கலைத்துறையில் இருப்பவர்கள் யாரையும் பகைத்து கொள்ளாமல் இருப்பதும் அனுசரித்து செல்வதும் நல்லது. அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு எல்லாவித வசதிகளும் உண்டாகக்கூடியதாக இருக்குது. மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த தடை நீங்கி முன்னேற்றம் உண்டாகும். விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் எதிலும் இழுபறியான காணக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. அடுத்தவர்களால் தொல்லைகள் உண்டாகலாம். கவனமாக இருப்பது நல்லது. வாழ்க்கை துணையின் உடல்நலத்தில் கவனம் தேவை. குடும்பத்தில் இருப்பவர்களால் திடீர் டென்ஷன் உண்டாகலாம். கவனமாக இருக்க வேண்டும். பிள்ளைகளை அனுசரித்து செல்வது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். சிலர் புதிய வேலைக்கு முயற்சி மேற்கொள்வாங்க. அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பான ஒரு நாட்களாக அமைஞ்சிருக்கு. இந்த வாரம் பெண்களால் மன மகிழ்ச்சி ஏற்படலாம். வீட்டில் சுபகாரியம் நடக்கும்போது நெருங்கிய உறவினர்களின் ஒத்துழைப்பால் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு சிறப்பாக அமையும். நல்ல எண்ணங்களை வளர்த்து கொண்டால் மன அமைதி கிடைக்கலாம். பொருளாதார நிலையை பொறுத்தவரை சிரமமான ஒரு காலமாக இருக்குது. இதன் காரணமாக உங்களுடைய சேமிப்புகளில் இருக்கும் பணத்தில் கை வைக்க வேண்டிய நிலை ஏற்படலாம். பழைய பொருட்களை விற்பனை செய்யும் வியாபாரிகள் நல்ல ஒரு வருமானத்தை பெருக்கக்கூடியதாகவும் புதிய தொழில் தொடங்க எடுக்கப்படும் முயற்சிகள் வெற்றி ஏற்பட்டு உங்களுடைய தொழிலில் ஒரு நல்ல வளர்ச்சி ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் மனைவி மூலம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படலாம். பல வகையான உயர்ந்த வாகன வசதிகள் சிலருக்கு பெரிய இடத்துக்கு பெண் மனைவியாக அமையக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. பிரபலம் அடையக்கூடிய வகையில் மிகப்பெரிய சாதனைகளை புரியக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மிக கடினமான வேலைகளை நீங்கள் தன்னம்பிக்கை காரணமாக சிறப்பாக செய்து முடிப்பீங்க. இந்த வாரம் வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கும் உள்நாட்டிற்கு திரும்புவதற்கான ஏற்ற சூழ்நிலைகள் உருவாகலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலையில் மிகப்பெரிய அலைச்சல் ஏற்பட
வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வீண் பகை உண்டாகலாம். கவனமாக இருப்பது நல்லது. தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் தாமதம் ஏற்படலாம். எந்த ஒரு காரியத்தான முடிவு எடுக்க முடியாத குழப்பம் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். சொன்ன சொல்ல காப்பாற்றி விடுவீங்க. இதனால் உங்களுக்கு மதிப்பு கூடக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் பண வரத்து எதிர்பார்ப்பதை விட குறையக்கூடும். கடன் விஷயங்களை தள்ளி போடுவது நல்லது. புதிய நபர்களுக்கு பொருட்களை சப்ளை செய்யும் போது கவனமாக இருக்க வேண்டும். கோபத்தை கட்டுப்படுத்துவதன் மூலம் உங்களுடைய காரியங்களை நீங்கள் சாதகமாக செய்து முடிக்க முடியும். எதிர்பார்த்த தகவல்கள் தாமதப்படலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பதவி கிடைக்கக்கூடியதாக இருக்குது. சிலருக்கு கூடுதல் பொறுப்புகள் வந்து சேரும். வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலமாகும். இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே சிறப்பான ஒரு நாட்களாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த வாரம் சம்பாதிக்கும் திறன் மேம்படும். தனவரவு அதிகரிப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். நவநாகரிக ஆடைகளை வாங்கி உடுத்தி மகிழ்வதோடு உறவினர்கள் வருகையால் உங்களுடைய உள்ளம் மகிழும். உறவினர்களுடன் உயர்தர உணவுகளை உணவருந்தி மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. சிலருக்கு புத்தி தெளிவு ஏற்பட்டு அதன் காரணமாக உங்களுடைய செயல்திறன் அதிகரிக்கும். தொலை தூரத்தில் இருந்து நல்ல செய்திகள் வந்து மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்குது. உடன் பிறப்பவர்களுடன் இருந்து நீங்கள் எதிர்பார்க்கும் பண உதவிகள் கிடைക്കാം. வாகனங்களில் செல்லும்போது கவனமாக செல்ல வேண்டியது நல்லது. உயர் அதிகாரிகளுடன் நல்ல முறையில் நடந்து கொண்டு உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பான ஒரு நாட்களாக தான் இந்த நாட்கள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். சூரியன் 1ஆம் இடத்துல அமைந்திருப்பதால் இன்பமும் துன்பமும் இணைந்து உங்களுடைய தோள்களில் அமர்ந்திருக்கின்ற ஒரு வாரம். நடக்காது என்று நினைத்த காரியம் நல்லபடியாக நடக்கும். எளிதாக நடந்துவிடும் என்று திட்டமிட்ட செயல் இடையூறுகளை ஏற்படுத்தும். சந்திரனின் இடப்பெயர்ச்சி உங்களுடைய தொழிலுக்கு சாதகமாக அமையும். புதிய தொழில்களில் முனைப்பு காட்டலாம். செவ்வாய் 9வது இடத்துல இருக்காரு. திட்டமிட்டு திருமணங்கள் தள்ளி போகலாம். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை அதிகரித்து உங்களுடைய நிம்மதியை இழக்கக்கூடிய அபாயம் இருக்கு. புரிந்து நடந்து கொண்டால் பிரிவினை வராது. புதன் 1ஆம் இடத்துல இருக்காரு. கூட்டு தொழில் உங்களுக்கு ஒரு நல்ல லாபத்தை ஏற்படுத்தும். வியாபாரிகளுக்கு தடையில்லாமல் வருமானம் கிடைக்கும். குரு 7ஆம் இடத்துல இருக்காரு. நீண்ட காலமாக ஏக்கத்தோடு இருந்த தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு. சுக்கிரன் 2ஆம் வீட்டில் இருக்காரு. இனிமையாக பேசுங்கள், இனிமையாக பழகுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு. சனி 4ஆம் இடத்துல இருக்காரு. முயற்சிகளுக்கு ஏற்பட்ட முட்டுக்கட்டைகள் உங்களுக்கு துணிவோடு முடிந்து எழுதக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. ராகு 5ஆம் இடத்துல இருக்காரு. கையிருப்பு கூடும். கேது உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்காரு. ஆலய தரிசனம் செய்யக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சிறப்பான நாட்களாக தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் தீர்க்கமாக முடிவெடுத்து வெற்றி கனியை பறிக்கும் பழக்கம் உள்ளவர்கள். இந்த வாரம் நீண்ட காலமாக எதிர்பார்த்திருந்த விஷயங்கள் நல்ல விதமாக நடக்கும். குடும்ப நிலையை பொறுத்தவரை எதிர்பார்த்த செலவுகள் ஏற்பட்டாலும் எப்படியாவது சமாளித்து விடுவீங்க. தொழில்துறையில் மற்றும் வியாபாரிகளுக்கு நீண்ட நாட்களாக திட்டமிட்ட தொழில் விரிவாக்கம் நல்ல முறையில் நடக்கக்கூடியதாகவும் உத்தியோகர்கள் திறமையாக செயல்பட்டு நிர்வாகத்தின் பாராட்டுகளை பெறுவீங்க. பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு தங்களுடைய எதிர்கால லட்சியத்தை உருவாக்கி கொள்வதற்கான வழிகாட்டுதல் கிடைக்க பெறக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. பல்வேறு குழப்பங்களால் மன அமைதி மற்றும் தலைவலி ஏற்பட்டு மருத்துவ சிகிச்சை ஏற்படக்கூடியதாக இருக்குது. கவனமாக இருப்பது நல்லது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.